Small village with big football dreams. This is day 6 of vlogging my football sessions as a coach. இன்றைக்கும் செஷனுக்கு டைமுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பால், மார்க்கர்ஸ், பிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கிட்ட சேஞ்ச் பண்ணிவிட்டு, பிப்ஸ், மார்க்கர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு, இன்றைக்கான செஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏகப்பட்ட பசங்க செஷனுக்கு ஏர்லியாக வந்ததுனால இன்றைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா டைமில் பசங்களை ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்க விட்டேன். இன்றைக்கான செஷனில் ஃபஸ்ட்டு ட்ரில்லாக ஃபன் கேம் தாங்க பண்ணோம். இந்த ஃபன் கேமோட நேம் ஆக்சுவலாக நேம் தெரியல. இந்த ஃபன் கேம் என்ன அப்படின்னா, பசங்க எல்லாரும் என்னை சுற்றி நிற்பாங்க. இப்போ நான் ஒரு பையனை பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அவனுக்கு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்க பையன் கீழே உட்காரணும். இப்போது நான் பாயிண்ட் பண்ணுறம்போது நான் அவனோட ரைட் லெஃப்ட்டில் இல்லாத பசங்க கீழே உட்காந்துட்டாலோ, இல்லை நான் பாயிண்ட் பண்ணுற பையனே கீழே உட்காந்துட்டாலோ அது அவுட்டு. இப்போ அவுட் ஆன பசங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக வெளியே போயிடுவாங்க. யார் கடைசி வரை இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அப்படியே பார்த்துட்டு இருக்க கோச்சஸ் அப்புறம் பிளேயர்ஸ் இந்த ஃபன் கேமுக்கு என்ன நேம் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபன் கேமை முடிச்சுட்டு செஷனோட செகண்ட் ட்ரில்லாக பாசிங் அண்ட் ரிசீவிங் தாங்க பண்ணோம். இந்த பாசிங் ட்ரில்லில் நாங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்து பண்ணோம். 4 மார்க்கர்ஸில் 4 பசங்க. பாசிங் அண்ட் ரிசீவிங்கில் பாசிங்க்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸாக கம்யூனிகேஷன், வெயிட் ஆஃப் பாஸ், அப்புறம் பாடி ஆங்கிள், இந்த 3ஐயும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த செஷன் பசங்களுக்கு இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் திருப்பி பண்ணுறதுக்கு. அப்படியே இந்த ட்ரில் முடிஞ்சதுக்கப்புறம் வாட்டர் பிரேக் விட்டுட்டு செஷனோட அடுத்த ட்ரில்லாக ஸ்மால் சைடு கேம் போயிட்டோம். பசங்களை லைன் அப் பண்ண சொல்லிவிட்டு 2 பக்கமும் டீமை பிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கேமும் நல்லாவே போச்சு. 2 பக்கமும் சான்ஸ் க்ரியேட் ஆச்சு. 2 பக்கமும் ஸ்கோர் பண்ணாங்க. சூப்பராக போச்சு இன்றைக்கி கேம். கிளைமேட்டு பக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே இந்த ஸ்மால் சைடு கேமை முடிச்சுட்டு கூல் டவுனை வெளியே வச்சு பண்ண சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பசங்களை அப்படியே அனுப்பி விட்டுட்டு இந்த நாளையும் முடிச்சுக்கிட்டேங்க. ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் இன்சைட் வின்ஸ்டன்ஸ் கோச்சிங். அப்படியே அந்த ஃபாலோ, லைக் இதெல்லாம் போட்டுருங்க.